Life along India's coasts relies heavily on the labor, love, and leadership of women in fisheries. They make up 72% of the fisheries workforce, with a large force of the women engaged in post harvesting activities like fish processing, fish drying, marketing, and curing. ராமநாதபுர பெண்களை பொறுத்த வரைக்கும் கடற்கரை ஓரங்கள்ல இருக்க வேலைகளை செய்வாங்க. வலைகளை சுத்தம் செய்யறது, புதிய வலைகளை தயார் செய்யறது, வலைகள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட மீன்களை சுத்தம் செய்து காய வைத்து கருவாடவும் விற்பனை செய்யறாங்க. நல்ல மீன்களை சந்தைக்கு எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்றாங்க. Despite their significant contribution, women's work in marine fisheries is often overlooked, and there is a conspicuous absence of women's voices in coastal governance. அதை விற்பதிலிருந்து அந்த தொழிலுக்கு வாங்கிய கடன்ல இருந்து எல்லா பிள்ளைகளை படிக்க வைப்பது எல்லாம் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். சமூகத்திலும் சரி இந்த அரசிலும் சரி ஒரு முக்கியத்துவம் கிடையாது. Bringing women to the forefront, Dakshin Foundation's Coastal Grassroots Fellowship has been designed to make leaders and spokespersons out of women from marine small-scale fisher families. The fellowship is an intensive, targeted, experiential leadership training program for discrete cohorts of women, providing them an opportunity to learn new skills and channel their leadership. கடந்த ஒரு வருஷமான சிஜிஏ ப்ரோக்ராமில் வந்து நிறைய ஒர்க் ஷாப்ஸ் வந்து நாங்கள் அட்டன் பண்ணோம். ஃபோட்டோகிராஃபி, ரைட்டிங் ஒர்க் ஷாப்பு, காமன்ஸ் ஒர்க் ஷாப்பு, சோசியல் மீடியா அண்ட் லீடர்ஷிப் ஒர்க் ஷாப். இதில் வந்து எங்களுடைய நிறைய ஸ்கில்ஸை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டோம். The fellowship is designed as a platform where fellows, mentors, and other community members can discuss, reflect, learn, and unlearn about their perspectives and notions around the themes of coast and coastal lives. ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வழி ஒரு கடலையும் கடல் சார்ந்த மக்களையும் நாங்கள் வந்து ஃபீல்டுலேயே இறங்கி போய் பார்த்தோம். காமன்ஸ் ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு கடற்கரைக்கும் மக்களுக்குமான ஒரு தொடர்பையும் காமன் ஒர்க் ஷாப் எங்களுக்கு சொன்னிச்சு. எங்களுக்கு வந்து கிருத்திகா அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து எப்படி ஒரு விஷயத்த இப்ப நடக்கிற இப்ப நார்மல் வியூவை வந்து எப்படி ஒரு நியூஸா நம்ம கிரியேட் பண்றது. நீங்க உங்க ஏரியால நீங்க நியூஸ் பேப்பர் டெய்லி ரீட் பண்ணும்போது உங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு நியூஸ் வந்து நியூஸ் பேப்பர்ல கடல் ரிலேட்டடா வருது. அப்போ உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து மீனவ மக்களுடைய கஷ்டங்களா இருக்கட்டும் இல்ல சந்தோஷங்களா இருக்கட்டும் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு வெளியில தெரியுது அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா கடற்கரையில அவங்க கவர் பண்ற விஷயங்களை காட்டிலும் அதிகமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்க ஊர்ல வந்து பாம்பன்ல வந்து ஒரு அது வந்து கம்யூனிட்டி எஃப்எம், அதோட பேர் வந்து கடலோசை 90.4. அந்த எஃப்எம்ல இருந்து வந்து தக்சினோட இணைந்து பிளாஸ்டிக் பத்தி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அதுல நெகிழி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாதிப்பு, நீங்க எப்படி எல்லாம் யூஸ் பண்றீங்க, அந்த மாதிரிலாம் வந்து இது வந்து எந்த அளவுக்கு வந்து பின்னாடி எவ்வளவு கெடுதி வரும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த மீட்டிங்ல வந்து பேசினாங்க. பேசி முடிச்சு அன்னைக்கு ஈவினிங்கே கடற்கரையில போய் கடலோசையும் தக்சின் டீமும் இணைந்து கிளீனிங் வந்து ப்ராசஸ் நடந்துச்சு. இதே மாதிரி எங்களை சுத்தி இருக்க 4 கிராமங்கள்லயுமே வந்து இது வந்து நடக்குது. இது போல நாங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த 4 கிராமங்கள்லயுமே வந்து இந்த மாதிரி வந்து கடலோசையோட இணைந்து தக்சினும் சேர்ந்து பிளாஸ்டிக் அவேர்னஸும் அந்த கிளீனிங் ப்ராசஸும் நடத்திட்டு இருக்காங்க. The one-year fellowship program is based on a model of learn, act, reflect, where fellows get sufficient opportunity to use those skills in practical situations and be the voices of change for coastal women. 4 வில்லேஜ்லயுமே வந்து தனித்தனியா வந்து நாங்க வந்து கண்காட்சி நடத்தணும். இதுக்கு சிறப்பு விருந்தினர்களா கடல் சார்ந்த வல்லுநர்களை வந்து கூப்பிட்டு வந்து இந்த கண்காட்சி நடத்தோம். ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், மரைன் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி மீனவ சார்ந்த பிரச்சனைகளை குறிப்பா மைமாற்று ஒண்ணு பண்ணோம். மீனவ பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை பத்தி டைரக்டா கலெக்டரே வந்து எங்களை அதை பாராட்டினது வந்து எங்களுக்கு சிறந்த ஊக்குவிப்பா இருந்தது. இந்த 1 இயர் சீஷிப் ஒர்க் ஷாப்ல இருந்து நாங்க கத்துக்கிட்ட விஷயங்கள ஒரு புக்கா ரெடி பண்ணி வெளியிடலான்ற ஐடியால எங்க 4 மீனவ கிராமத்துல உள்ள அன்றாட வாழ்வியல ஒரு டேட்டாவா எடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணி ஒரு புக்லெட்டா நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். எப்போதுமே வந்து கிராம சபை கூட்டம்னா வந்து ஆண்கள் மட்டுமே வந்து கலந்துக்கிடுவாங்க. இப்ப இந்த தக்சன்ல ஒர்க் பண்றது மூலமா அவங்க வந்து நாங்க சொல்றத வந்து காது கொடுத்து வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆகா, இவங்க சொல்றதெல்லாம் நல்ல ஒரு கருத்துக்களை வந்து கொண்டு வராங்க. அப்ப இவங்க சொல்றத வந்து ஆனா நான் வந்து இனி இந்த இதை கலந்துக்கிட்டது மூலமா வந்து ஒரு பெண்ணா வந்து எல்லாத்துலயுமே வந்து நம்மளும் முன்ன நிக்கணும் ஒரு தைரியமும் எனக்கு வந்துருச்சு.
நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, நம்மளுடைய கடற்கரை சம்பந்தமான இதெல்லாம் வந்து இனிமேல் நம்ம வந்து ஒரு எழுத்துப்பூர்வமா வெளிய கொண்டு வரணும். புகைப்படங்கள் மூலமா, புகைப்படங்கள வச்சு நம்ம ஒரு எழுத்துப்பூர்வமா நம்ம எல்லாருக்கும் வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நம்மளுடைய தொழில்முறைகள் என்ன? மீனவர்கள் எவ்ளோ கஷ்டப்படுறாங்கன்றத நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இவ்ளோ கஷ்டப்படுறத நாங்க வெளிய கொண்டு வரணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஆசை இருக்கு. Through the course of the fellowship, the fellows have built community databases, mapped coastal commons, written stories and photo essays, and represented fishers on migration, conservation, and climate change. இன்னைக்கு மீனவ கிராமங்கள்ல வந்து காமன்ஸ் மீனவருக்கான சொத்து அப்படின்னா என்னன்னு தெரியாது. மீனவருக்கான உரிமைகள் வந்து எப்படி கண்டறிகிறதுங்கிறது தெரியாது. ஆனால் அந்த தேர்வு செய்யப்பட்ட ஒவ்வொரு ஃபெல்லோஸும் அவர்கள் வந்து அந்த கடற்கரையில் உள்ள அந்த பொது இடங்கள், கடல் வளங்கள், பிரச்சனைகள், என்னென்ன விஷயங்கள் கடல் சார்ந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களை ஆவணப்படுத்தினாங்க. இன்னைக்கு கிராமத்துக்கு தேவையான பொது இடங்கள் எங்கெல்லாம் இருக்குது, இந்த பொது இடங்களை எல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துவது, அது நமக்கு அதில் நமக்குள்ள உரிமைகள்லாம் என்ன, கிராமத்தினுடைய வரலாறு, அந்த கிராமத்தினுடைய பொது இடங்கள் மற்றும் அந்த கிராமத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு போட்டாக்கள் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் கட்டுரைகள் மூலமாக வந்து இன்னைக்கு வந்து அவர்கள் வெளிக்கொணர்ந்து மட்டுமல்லாமல் மக்களின் மூலமாக அரசையும் மக்களையும் ஒன்றாக இருக்க வைத்து அவர்களுடைய ஆக்டிவிட்டிங்கிறது செயல்பாடுங்கிறது கிராமத்துக்கு ஒவ்வொரு கிராமத்துக்கும் முழுவும் அவங்க உரிமைகளை எப்படி பெறுவது என்பதற்கு முழுவும் பயனுள்ளதாக இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பேசிக்கா லீடர்ஷிப் குவாலிட்டின்றது பாய்ஸுக்கு தான் பொருந்தும்ன்ற மாதிரி காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த டைம்ல தான். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப எங்க ஃபெலோஸுக்கும் ப்ளஸ் எங்களை சப்போர்ட் பண்ண அந்த தக்ஷின் டீமுக்கும் வந்து இந்த விஷயத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை. நாங்கள் ஃபெலோஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த நாலேஜ் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் படிச்சிருக்கோம். இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவோம். இது வந்து இருக்கிற 12 ஃபெலோஸோட சேர்ந்து இன்னும் நல்லா இருக்கிற எல்லா கிராமத்துக்குமே இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கு. நாங்கள் நீண்ட நாள் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு வரோம். எப்படின்னா மீனவ பெண்களை மீனவ தொழிலாளர்கள் அங்கீகரிக்கணும். அவர்களும் ஒரு மீன் தொழிலாளர்கள் தான். அவர் ஒரு குடும்ப பெண்களாக பார்க்காமல் மீனவ பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். பெண்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த சமூகத்திலும் சரி எல்லா விதங்களிலும் நிறைய மாற்றம் கிடைக்கும். Over the course of just a few months, the successive cohorts of fellows have grown to be keen leaders, engaging on important fisher issues and creating several platforms for public engagement. The success of the Coastal Grassroots Fellowship Program is evident even as Dakshin gears up to engage with more cohorts of women.